இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இப்போ அம்மா நான் வந்து ஸ்ட்ராபெரி மேடோ செஞ்சுட்டேன். ஆமா. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? அதான் நான் வந்து செய்யறது பார்த்தோம்னா காடை பெப்பர் மசாலா செய்ய போறேன். பாத்துருவோமா? பாத்துடலாமே. பேன் வேணும். இதுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ரை ரோஸ்டா ஆக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ மசாலா அரைக்கணும் பார்த்தோம்னா மிளகு. ஸோ நம்ம பேன் சூடாயிடுச்சு. இப்போ காடை பெப்பர் மசாலான்னு பார்த்தோம்னா இதுக்கு வறுக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா மிளகு, அதாவது ட்ரை ரோஸ்டடாக ஒன்று அரைக்க போகிறோம். ட்ரை ரோஸ்டா மசாலா அரைக்க போறீங்க? ஆமாடா. இந்த மசாலா கடையிலலாம் கிடைக்காதாமா? இல்லைடா, வீட்டில் இது நம்ம இருக்கிற பொருள் வச்சு பண்ணிக்கலாம்டா. இது ஏன்டா கடையில் போய் வாங்கிட்டு இது அந்தந்த குவான்டிட்டி அந்தந்த காடையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி காரம் நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அரைக்கிறது. சரி, இப்போ சில பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா? ஆமா. அவங்களுக்குலாம் இப்போ உட்காந்து ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி அரைக்கிறதோட இந்த மாதிரி மசாலா ரெடிமேடாக விற்கும்னு பார்ப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னமா பண்ணலாம்? அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து இப்போ நான் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு பக்குவமாக அரைக்கிறது பதில் பவுடராகவே சிலருக்கு கிடைக்குதுல்ல மார்க்கெட்டில், அதை கொஞ்சம் அவங்க டேஸ்ட் வைஸ் இதை பார்த்துட்டு இதில் என்ன கலக்கிறோமோ அதை கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து மிளகு நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். மிளகு பெப்பர் ரோஸ்ட்டுங்கிறதால பெப்பரோட இது அதிகமாக இருக்கணும், அந்த டேஸ்ட்டு அதிகமாக தெரியணும் இதில். பெப்பர், சீரகம். சீரகம் பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப காட்டாக இருக்கிறத கொஞ்சம் வயிறு சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆக்கி கொடுக்குறது அந்த சீரகம். ப்ளஸ்ஸு டேஸ்ட்டையும், ஆமாம், வயிறு சாப்பிடும்போது எரிச்சலாக இருக்கும்ல வெறும் மிளகா சாப்பிட்றப்போ. ஸோ இந்த சீரகமும் சேர்த்து நம்ம போட்டோம்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் வயிறுக்கு. அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆமாம். சீரகம் பார்த்தோம்னா ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டேன். இது கூடவே மல்லி, அதாவது தனியா. அப்படி சொல்லணும், மல்லினா நான் எங்கே பூ வச்சாங்கன்னு கேட்க தேடுவேன். ஸோ தனியா பார்த்தோம்னா 1 ஸ்பூன் தனியா. காஞ்ச மிளகா பார்த்தோம்னா ஒரு 3 மிளகா சேர்த்தா போதும். சாரி யுவர் ஷெஃப், கொஞ்சம் இங்கே வேலை பார்க்க முடிச்சிட்டேன். இல்லை, எனக்கு போதும், 3 மிளகாவே போதும். 3 மிளகா போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ரோஸ்ட் பண்ணுறப்பவே நல்ல ஒரு வாசனை வரும். அதாவது மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி, அதாவது 4 ஐட்டம் போட்டிருக்கேன். மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய். இந்த 4 ஐட்டமும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது சூடாக அப்படியே அரைக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வதக்கிறது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ பேன் அடுப்பில் வச்சாச்சு. லைட்டு கொடுடா. ஸோ பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இந்த காடை இதெல்லாம் செய்யறதுக்கு பார்த்தோம்னா இந்த பெப்பர் மசாலாலாம் செய்கிறப்போ நம்ம கூடிய வரைக்கும் நல்லெண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்லுவோம்ல, ஆமாம், அது யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்பூனுக்கு தாராளமாக விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே செய்யுங்க. என்ன சொல்ற, ரொம்ப எண்ணெய் கம்மியாக டயட் கான்ஷியஸில் செய்ய போகிறோம்னா டேஸ்ட்டு கான்ஷியஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த டவுட்டு, காடைனா நம்மளுக்கு அந்த கோழியில் இருக்க சின்ன கோழி தானே? சின்ன கோழியில் காடைங்கிறது இது ஒரு பறவை இனம். கோழி, காடை, கௌதாரி அந்த மாதிரி ஒரு இதில் வர்றது. ஸோ உங்களுக்கு நான் வீட்டில் ஃபுட்டு கொடுக்கும் போது காடைன்னு சொல்லி நான் கொடுத்தது கிடையாது, குட்டி கோழி அப்படின்னு சொல்லி தான் அம்மா உங்களுக்கு கொடுப்பேன். ஆமாம், அதனால் நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து கோழியில் இருக்க குட்டியாக இருக்கிறது தான் வந்து காடைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டவுட்டில் தான் நீ இந்த கேள்வி எனக்கு கேட்டிருக்க. ஸோ இந்த வெங்காயத்தை எண்ணெய் சூடாயிடுச்சு, அதை இது கூட சேர்த்துருவோம். அதாவது வெங்காயம் பார்த்தோம்னா சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கட்டும். அது உடனே நமக்கு சீக்கிரம் வதங்கி கொடுக்கணும்னா அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுவோம்.
உப்பு இப்போ போடுறத மைண்ட் பண்ணிக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் காடையிலே உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க. நான் இப்போவே கூடிய வரைக்கும் 1 ஸ்பூன் உப்பை போட்டுட்டேன். எனக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும்னு. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிருவோமா? இப்போ வந்து மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிருவோம். ரொம்ப ஃபைனாக பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப கோர்ஸாகவும் வேண்டாம், மிடிலாக பார்த்து அரைச்சிடலாம். சரி, இந்த ரெசிபி வந்து எந்த ஒரு ரெசிபிமா? இது நார்மலாக நம்மளோட செட்டிநாடு ரெசிபியில் இது ஒன்றுடா. சரி, இது செட்டிநாடு ரெசிபின்னு செய்யறதுக்கு எங்கே போய் சாப்பிட்டு வந்தீங்க என்னை விட்டு? ஃபஸ்ட்டு அம்மா வந்து சாப்பிட்டு வந்தீங்களா? இல்லை, அம்மா வந்து இந்த மாதிரி சமையல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். நம்ம நேயர்களுக்கு நிறைய தெரியும், உனக்கே நிறைய தெரியும். எங்க போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது. ஒரு டிஷ் நம்ம செய்யறோம்னா சாப்பிட்டாதான் அதுக்கு நம்மளுக்கு வந்து அது ஃப்ளேவர் தெரியும் இல்ல? எஸ், அதனாலதான் கேட்க வரேன். இதை வந்து யார் உங்களுக்கு அந்த ரூட்டை கொடுத்தா? இந்த ரூட்னு பார்த்தோம்னா, நான் அம்மா வந்து எங்க போய் சாப்பிட்டு வந்தாலும் அந்த டேஸ்ட்டை நான் அப்சர்வ் பண்ணி வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு. அம்மா அதே தான். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதாவது நல்ல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. டேஸ்ட்டை பற்றி கேட்டல, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்கம்மான்னு? ஆமாம். ஸோ யூஸ்வலாக எல்லாரும் ஹோட்டல் போவாங்க, சாப்பிடுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. சில ஹோட்டல் போவேன், நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவேன். அந்த டேஸ்ட்டு, இன்க்ரீடியன்ஸு, போர்ஷனுக்கு எவ்வளோ போட்டால் எவ்வளோ டேஸ்ட் அதிகமாக தெரியுது அதெல்லாம் அம்மா பார்த்துட்டு வந்துடுவேன். அதையே மாட்ரேட்டாக அதே மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் மாட்ரேட்டாக இன்னும் இதை டெவலப் பண்ணி எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துட்டு வந்து செய்கிறது தான் இதெல்லாம். அதாவது பல வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஆமாடா. ஓகே, இப்போ வந்து நம்ம காடையை இதில் போட்டுருவோம். காடை பார்த்தோம்னா நல்லா க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி உள்ளெல்லாம் அந்த பிளட்டு கிளாட் ஆகிட்டு இருக்கும். சிலர் அதை ஈரல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிளட்டு கிளாட் ஆனது. அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போடுவேன். இங்கே பாருங்க, கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்கு. காடை இதில் போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போடுவோமா? அந்த ஃப்ளேவருக்காக. அது பொரிஞ்சு வந்த ஒரு ஃப்ளேவரு. பச்சையாக ஃபஸ்ட்டு அப்படி போட்டோம்னா ரா ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும். சரி, இதில் கருவேப்பிலை 2 போட்டுருவோம். போட்டு இதை நல்லா பிரட்டி கொடுப்போம். அதாவது காடையை வந்து குக்கரில் போடுறப்போ அது ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும், சவுச்சவுன்னு இருக்கும்ல. அதனால நம்ம இந்த மாதிரி பேனில் போட்டு நல்லா ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணணும். அதாவது ஸ்லோ குக் பண்ணி அதை சாஃப்ட் அண்ட் டெண்டராக ஆக்குறீங்க மீட்டை. ஆமாம். இதுக்கு மஞ்சள் பொடி, மஞ்சத்தூள் பார்த்தோம்னா 1/2 ஸ்பூன் போடுங்க மஞ்சத்தூள். இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெயிலேயே சுருங்கட்டும். வாசனையாக இருக்குமா? சூப்பராக இருக்கா? ஆமாம். அரைச்ச பவுடரில் கொஞ்சம் மிடிலாக கோர்ஸ். இது பாருங்கள், பவுடராக சொல்ல முடியாமல் நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். பவுடராக இருந்தால் அப்படியே ஒட்டிக்கும். இது கூட சேர்த்து விட்டுடலாம். மசாலா போட்டோடனே அப்படியே ஸ்மெல்லே வேற ஆயிடுச்சுல. சூப்பரா இருக்கு. இந்த மசாலா போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதை மேல திரிச்சு வேக வைக்க ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டா அந்த கறியோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். குடுமா. இந்தாங்கம்மா.
ஸோ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. உப்பு சொன்னோம்னா நான் வெங்காயம் வதங்குறப்பவே உப்பு போட்டிருக்கேன். அதை நான் கணக்கு பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் போல உப்பு ஆட் பண்ணலாம். காடை வேகிறதுக்கு. காடை வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிடுங்க. உப்புன்னு பார்த்தோம்னா நல்லா ஒரு சிட்டிக்கை ஃபுல்லா உப்பு எடுத்து போட்டுருங்க. இப்போ இதை அப்படியே மூடிடலாம், பெரட்டி விட்டுட்டு. இப்போ நம்ம காடை வந்து நல்லா போட்டாச்சு, தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் ஸ்லோ குக்கில் தான் பண்ண போகிறோம். காடையை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ குக் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம மூடிடலாமா? இதை கையில் ரெடியாகவே வச்சுருக்கோம். இதை மூடிடுவோம். போய் ஓரமாக உட்காந்துரு. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் காடை வெந்துடும். என்னம்மா சிக்கன் கூட வந்துட்டு ஒரு 12 மினிட்ஸ்ல வெந்துடும். நீங்க காடைக்காம எக்ஸ்ட்ரா மினிட்ஸ்? ஆமாடா, இது வந்து என்ன சொல்றது, சிக்கனை விட கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் காடையை பொறுத்த வரைக்கும், அதோட அந்த டெக்ஸ்சரு. அதனால அந்த போனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஓ, அது வேகணும்னா உனக்கு 20 to 25 மினிட்ஸ் கண்டிப்பாக எடுக்கும் காடை வேகணும்னா. சரி, நம்ம இப்போ வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணுடா. காடை மசாலா ரெடியா? ஆமாடா, திறந்து பார்ப்போமா? ஒரு 20 நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாசனையா இருக்கும். ஆமா, 20லேருந்து 25 நிமிஷம் சொன்னேன். 20 நிமிஷத்துல நம்ம காடை சூப்பராகவே குக் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணுவோம். நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த மசாலாவோட சேர்த்து ரைஸை வச்சு சாப்பிட்டோம்னா வச்சுக்கோயேன், அந்த பெப்பர் மசாலால அப்படியே சூப்பரா இருக்கும். பக்கத்துலயே ரைஸ் அடிச்சிடலாமா? ஆமா. காடை வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னா ஒண்ணுமே இல்லை, இப்படி வச்சு அழகா வந்துருச்சு உங்களுக்கு. அவ்வளோதான், காடை நல்லா வெந்துருச்சு. ட்ரையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா பரட்டிட்டே இருங்க. ஒரு கொஞ்சம் கிரேவியா வேணும், உனக்கு ரைஸ்ல போட்டு சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிட்டா நல்லது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் பிளேட் எடுத்துடுறேன். எங்க பாப்பா வந்து ரைஸ்ல போட்டு சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா அந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தியா? என்னமா பிளேட்டிங் இவ்வளவு நேரம் போடுறீங்க, சூப்பரா இருக்குமா? எப்ப கையில குடுப்பீங்கன்னு இருக்குமா? ஸ்ட்ராபெரி மெடோஸ் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்சி ஜார்ல வால்நட், ஃபிக்கு, சர்க்கரை இது 3ஐயும் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அரைச்சிட்டு மேலே கொஞ்சோண்டு ஸ்ட்ராபெரி, அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி அது ஒரு நல்ல மில்க் ஷேக் பதத்துக்கு எடுத்து வச்சுடுங்க. இது அப்புறமா ஒரு கிளாஸில் ஊற்றி மேலே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டு நீங்கள் டாப்பிங் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி மெடோஸ் தயார். காடை பெப்பர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: காடை, வெங்காயம், மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள். செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் இதை நல்லா ட்ரையாக வறுத்துருங்க. அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பெரட்டி விட்டுட்டு நம்மகிட்ட இருக்க காடையை அதில் போட்டு ஒரு பெரட்டி அது கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, அரைச்ச பொடியை அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு பேனை மூடி வைங்க. பேனை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. அப்புறம் நம்மளோட 25 நிமிஷத்துக்கு அப்புறம் காடை பெப்பர் மசாலா தயார். நம்மளோட பெப்பர் காடை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாப்பா டேஸ்ட் பண்ண போகிறாங்க, பார்த்துருவோமா? அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராபெரி மெடோஸும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் மம்மி இப்போ டேஸ்ட் பண்ண பார்க்க போகிறாங்க. பார்க்கலாம். எனக்கு ஒரு ஸ்பூன் கொடுடா. தேங்க்யூ. உனக்கு காடை கொடுக்குவா?
என்ன கேள்வி இதெல்லாம்? இவ்வளவு நேரம் பாக்க வச்சு சமைச்சு கொடுக்கவான்னு கேக்குறீங்க. கொடுங்க. இதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜூஸே குடிச்சிடலாம்னு பிளான் பண்றேன். அதெல்லாம் நடக்காது. இதையும் நான் சாப்பிடுவோம், அதையும் நான் குடிப்பேன். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. அதாவது இதுல நீங்க மிளகாத்தூளே போட்டது தானே இந்த ரெசிபில? ஆமாடா, கரெக்ட். போடாமே காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்மளோட ஸ்ட்ராபெரி மெடோஸ்ன்னு பார்த்தோம்னா செம்ம டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு. நல்லா நீலாம் குழந்தையில இருக்கிறப்போ அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன், குடிச்ச. இன்னைக்கு நீ எல்லாருக்கும் செஞ்சு காட்ட ஆரம்பிச்சிட்ட. ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் வித்தியாசமா பல ரெசிபிங்களோட இன்னும் அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் லித்திஷா, சுபாஷினி. இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க.